ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மதி கம்பீரமாக சென்று காரின் பின் சீட்டில் அமர்ந்தாள். கார் கிளம்பியது. அவளுக்கு தெரியாது, அவள் போய்கொண்டிருப்பது ஏதோ முகம் தெரியாத ஒருவரின் திருமணத்திற்கு அல்ல, அவளது வாழ்வை தீர்மானிக்கப் போகும் ஆதித்யவர்மனின் திருமண மண்டபத்திற்கு என்று. அஜயின் கார் அந்த பிரம்மாண்ட மண்டபத்தின் வாசலில் வந்து நின்றது. ஏற்கனவே அங்கே வாசலில் காத்திருந்த சஞ்சய் காரிலிருந்து இறங்கிய மதியை பார்த்ததும் ஒரு நிமிடம் பேச்சற்று போனான். அந்த இரத்த சிவப்பு சேலையில் காலையில் பெய்த மழையில் நனைந்த செவ்வரளி பூ போல மதி ஜொலித்தாள். வாமதி, நான் சொன்ன மாதிரியே இந்த சேலை உனக்கு அவ்வளவு அழகா இருக்கு. சரி வாங்க, நேரமாகுது, உள்ள போலாம். சஞ்சய் மற்றும் அஜய் இருவரும் முன்னால் நடக்க மதி அவர்களுக்கு பின்னால் மெதுவாக நடந்து உள்ளே நுழைந்தாள். அவள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அந்த மண்டபத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான கண்களும் அவள் மீதே நிலைத்தன. யார் இந்த பொண்ணு, இவ்வளோ அழகா இருக்காளே என்று வியந்தனர். தங்களுக்குள் வியந்து பேசிக்கொண்டிருந்தனர் அனைவரும். மண்டபத்தின் உள்ளே நுழையும் மதியை மணமேடையில் இருந்த ஆதித்யா பார்த்தான். அவனது இதயம் ஒரு நிமிடம் துடிப்பை நிறுத்தியது. அந்த சிவப்பு சேலையில் அவள் நடந்து வரும் தோற்றம் அவனது கண்களுக்கு தேவதை பூமிக்கு இறங்கி வருவது போல தெரிந்தது. ஏன் பொண்டாட்டி, என்னம்மா இருக்கா? உனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குடி செல்லம். உன் மனசில் இருக்க எல்லா காயத்துக்கும் மருந்தா இந்த ஆதித்யா இன்னைக்கு மாறப்போகிறான். அதே நேரம் மதியும் மேடையை பார்த்தாள். ஆனால் அவளுக்கு அங்கே மாப்பிள்ளையாக இருப்பது ஆதித்யா என்று தெரியவில்லை. ஏனெனில் பாரம்பரிய முறைப்படி ஆதித்யாவின் முகம் முழுவதையும் மல்லிகை சரங்கள் மறைத்திருந்தன. இதை கவனித்த சஞ்சயும் அஜயும் ஒரு பெரிய பெருமூச்சு விட்டனர். நல்ல வேளை ஆதி முகத்தை மூடியிருக்காரு, இல்லைன்னா இப்போவே இங்கே பெரிய கலவரம் வெடிச்சிருக்கோம் என்று அஜய் நினைக்க, மதியின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. அவள் மிக இயல்பாக சஞ்சயிடம் கேட்டாள். சஞ்சயண்ணா, கல்யாண பொண்ணு எங்க? நான் அவங்க கூட தானே இருக்கணும். ஆமாம் மதிமா, அந்த ரூமில் ரெடியாகிட்டு இருக்காங்க, நீ போய் அவங்கள அழைச்சிட்டு வந்துரு என்று கூற மதி மெதுவாக ரியாவின் அறைக்குள் நுழைந்தாள். அங்கே ரியா மணப்பின் கோலத்தில் அமர்ந்திருந்தாள். மர்மமாக ரியாவின் முகமும் சேலையின் முந்தானையால் மறைக்கப்பட்டிருந்தது. ஹாய் ரியா, நான் அஜயோட ஃப்ரெண்ட், உங்கள் கூடவே இருக்க சொல்லி என்னை வர சொல்லியிருக்காங்க என்று கூற, ஹோ, மதியை திரும்பி பார்க்காமலேயே ஆதித்யா ஏற்பாடாக இருக்கும், சரி வாங்க போகலாம் என்று கூற, ரியா எழுந்து கொள்ள மதி அவளது கையை பிடித்து கொண்டு மெதுவாக மேடையை நோக்கி அழைத்து வந்தாள். மேளதாளங்கள் அதிர மணப்பெண் உள்ளே வரும்போது அனைவரது பார்வையும் ரியாவின் மேல் இருக்கும் என்று எதிர்பார்த்தால் அங்கே தலைகீழாக நடந்தது. ஊரே வியக்கும் அந்த பிரம்மாண்ட மண்டபமே ரியாவை விட அவளுக்கு பக்கத்தில் தேவதை போல வரும் மதியை பற்றியே பேசியது. மணப்பெண்ணை விட அந்த தோழி எவ்வளோ அழகா இருக்காங்க என்ற சலசலப்பு மண்டபம் முழுவதும் பரவியது. மேடையில் இருந்த ஆதித்யாவிற்கு மதியை அவ்வளவு பக்கத்தில் பார்த்ததும் கண்கள் கலங்கின. மதி, உன்னை இவ்வளோ பக்கத்தில் பார்த்து எத்தனை நாள் ஆச்சுடி. உன் கையாலேயே இந்த பாவியை மேடைக்கு அழைச்சிட்டு வர்ற, ஆனால் அதே கையால் உனக்கு தாலி கட்ட போகிறத நான் தான்னு தெரியும் போது உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க காத்துக்கிட்டு இருக்கேன்டி. மந்திரங்கள் ஒலிக்க, மேளங்கள் அதிர, விதி விளையாடும் அந்த திருமண ஆட்டம் அதன் உச்சக்கட்டத்தை எட்டியது. மேளதாளங்கள் முழங்க, நாதஸ்வர இசை மண்டபத்தையே அதிர வைக்க, மதி மெதுவாக ரியாவை அழைத்து வந்து மணமேடையில் உட்கார வைத்தாள். ரியா பந்தாவாக அரியணையில் அமர்வது போல அமர, அவளுக்கு சற்று தள்ளி மாப்பிள்ளை கோலத்தில் ஆதித்யா அமர்ந்திருந்தான். மதி அவளுக்கு பின்னால் ஒரு நிழல் போல கைகளை கட்டிக்கொண்டு நின்றாள். மண்டபத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான கண்களும் அந்த மேடையையே பார்த்து கொண்டிருந்தன. மேடைக்கு கீழே நின்றிருந்த அஜயும் சஞ்சயும் ஒருவரையொருவர் பார்த்து அர்த்தமுள்ளதாக சிரித்து கொண்டனர். இன்னும் திருமணத்திற்கு சரியாக அரை மணி நேரம் மட்டுமே இருந்தது. சஞ்சய், எல்லாம் கச்சிதமாக முடிஞ்சது. நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நீங்கள் இங்கே மேடையை பார்த்துக்கோங்க, நான் அந்த வேலையை கவனிச்சுட்டு வந்துடுறேன்
என்று அஜய் கிளம்பினான். சரி அஜய், நீ கிளம்பு, இங்கே நான் பார்த்துக்கிறேன். ஆதிக்கு நான் சிக்னல் கொடுத்துட்றேன். அஜய் அங்கிருந்து விறுவிறுவென வெளியேற சஞ்சய் மேடையை கண்ணிமைக்காமல் கண்காணித்து கொண்டிருந்தான். அஜய் கிளம்பிய அடுத்த நிமிடம் சஞ்சயின் ஃபோன் அதிர்ந்தது. திரையில் ஆதித்யா. சஞ்சய் ஃபோனை எடுத்து காதில் வைத்தான். மல்லிகை சரங்களுக்கு பின்னால் இருந்து மிக குறைந்த குரலில், சஞ்சய், அஜய் கிளம்பிட்டானா? எல்லாம் ரெடியா என்று கேட்க, எல்லாம் நம்ம பிளான் படி கரெக்டாக போயிருக்கு மாப்ள சார். மதி இப்போ மேடையில் தான் இருக்கா, ரியாவுக்கு பின்னாடி தான் நிற்கிறா. நீ தைரியமாக இரு என்று கூற, ஓகே. ஆதித்யா ஃபோனை வைத்தான். அந்த மல்லிகை சரங்களின் மறைவுக்கு பின்னால் அவனது உதடுகள் ஒரு விகாரமான குரூரமான புன்னகையை சிந்தின. அந்த சிரிப்பு அங்கே நடக்கப் போகும் பேரழிவிற்கான அறிகுறி என்பது அங்கே யாருக்கும் தெரியவில்லை. பக்கத்தில் இருந்த ஆதித்யாவை நெருங்கி அமர்ந்தாள் ரியா. அவளது முகம் சேலை முந்தானையால் மறைக்கப்பட்டிருந்தாலும் அவளது குரலில் இருந்த கர்வம் குறையவில்லை. ஆதி, இந்த மல்லிகைப்பூவுக்கு நடுவுலையும் நீ செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்க ஆதி. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இப்போ இந்த ஆதித்யா எனக்கு கணவனாக ஆக போகிறான்னு என்று ரியா பெருமிதத்தில் கூற, ஆதித்யாவிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அவன் சிலையைப் போல அமர்ந்திருந்தான். ஹே ஆதி, நான் எவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டியா? சொல்லு ஆதி, நான் இந்த வெட்டிங் கெட்டப்பில் எப்படி இருக்கேன்? ஆதித்யா மெதுவாக தன் தலையை திருப்பி அவளுக்கு பின்னால் இரத்த சிவப்பு சேலையில் பேரழகியாக நின்றிருந்த மதியை தன் கண்களால் பருகினான். உனக்கு என்ன ரியா, இப்போ இந்த மண்டபமே ஒன்றை தான் பார்த்துட்ருக்கு. அவன் சொன்னது பின்னால் இருக்கும் தன் மதியை மனதில் கொண்டுதான். ஆனால் அந்த ஏமாளி ரியா ஆதித்யா தன்னைத்தான் புகழ்கிறான் என்று நினைத்து தேங்க்ஸ் ஆதி என உள்ளுக்குள் சந்தோஷத்தில் மிதந்தாள். மேடைக்கு தள்ளி விஐபி வரிசையில் அமர்ந்திருந்த ரியாவின் அப்பா சிவகுமாரும் அம்மா நிர்மலாவும் மேடையை பார்த்து வஞ்சகமாக சிரித்து கொண்டனர். பாத்தியா நிர்மலா, எப்படியோ இந்த ஆதித்யவர்ம ஒரு வழியாக நம்ம ரியா காலத்தில் தாலி கட்ட வந்து உக்காந்துட்டான். இவ்வளோ நாள் இவன் நம்மக்கிட்ட காட்டின திமிரையெல்லாம் இந்த தாலி ஏறின உடனே அடக்கிடணும். ஆமாங்க, கல்யாணம் முடியட்டும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆதியை நம்ம பக்கம் இழுத்து அவனோட மொத்த சொத்தையும் நம்ம பேருக்கு மாற்ற வேண்டியது தான். இப்போதைக்கு வர்மா குடும்பம் சொர்க்கத்தில் மிதக்கட்டும் என்று கூற, நிச்சயமாம்மா, நம்ம பொண்ணு ரியா ஜெயிச்சிட்டா நிர்மலா. இனி இந்த வர்மா குரூப்ஸ் மொத்தமும் நம்ம காலடியில் தான் என்று சிவகுமார் கூற, அந்த பேராசை பிடித்த உள்ளங்களுக்கு தெரியாது இன்னும் சில நிமிடங்களில் அவர்கள் கட்டிய அந்த கோட்டை அடியோடு சரிந்து அவர்கள் நடுத்தெருவில் நிற்கப் போகிறார்கள் என்று. திருமணத்திற்கு இன்னும் சரியாக 5 நிமிடங்கள் மட்டுமே இருந்தன. மேளதாளங்களின் சத்தம் உச்சகட்டத்தை எட்டியது. நாதஸ்வர கலைஞர் மங்கள இசை வாசித்து கொண்டிருக்க மேடையில் அக்னி குண்டத்தில் புகை எழுந்து கொண்டிருந்தது. ஐயர் தாலி வைக்கப்பட்டிருந்த தட்டை எடுத்து மேடையில் நின்றிருந்த மதியிடம் நீட்டினார். மா, இந்தா மங்கள, நான் இதை கொண்டு போய் அங்கே இருக்கிற பெரியவங்க எல்லார்கிட்டையும் காட்டி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாமா. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம். மதி அந்த தட்டை வாங்கினாள். அந்த தாலியை பார்த்தபோது அவளது இதயம் ஏனோ பலமாக அடித்து கொண்டது. அவள் ஒவ்வொரு விஐபி வரிசையாக சென்று தாலியை காட்டி ஆசீர்வாதம் வாங்கினாள். ரியாவின் பெற்றோர் சிவகுமாரும் நிர்மலாவும் கர்வத்துடன் அந்த தாலியை தொட்டு கும்பிட்டனர். மதி அனைவரிடமும் வாங்கிவிட்டு வந்து மீண்டும் அந்த தாலியை ஐயரிடம் கொடுத்தாள். சரியாக அதே வினாடி மண்டபத்தின் பிரதான வாசல் கதவுகள் திறக்கப்பட அங்கே அஜய் உள்ளே நுழைந்தான். அவனுக்கு பின்னால் பதற்றத்துடன் மதியின் அம்மா பார்வதியும் தங்கை காவியாவும் உள்ளே வந்தனர். மதி திகைத்து போய் வாசலையே பார்த்தாள். அம்மாவும் காவியாவும் எங்கே என்ன பண்ணுறாங்க? அஜய் எதுக்காக அவங்கள இந்த கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு வரான்? இங்கே என்ன நடக்குது என்று மனதுக்குள் கேட்டுக்கொண்டாள். அவள் குழப்பத்தில் சஞ்சயை திரும்பி பார்க்க சஞ்சய் எதையும் காட்டிக்கொள்ளாமல் நேராக போய் பார்வதியையும் காவியாவையும் மேடைக்கு மிக அருகில் முதல் வரிசையில் உட்கார வைத்தான். ஐயரோ, முகூர்த்தத்துக்கு நாளை ஆயிடுத்துமா, மாப்பிள்ள தாலி கையில் எடுத்துக்கோங்கோ
கெட்டிமேளம் கெட்டிமேளம்! நாதஸ்வரமும் மத்தளமும் காதை கிழிக்கும் சத்தத்துடன் ஒலிக்கத் தொடங்கின. மண்டபத்தில் இருந்தவர்கள் அனைவரும் எழுந்து நின்று அட்சதை மாலையை கையில் எடுத்தனர். ஐயர் தாலியை ஆதித்யாவின் கைகளில் கொடுத்தார். மல்லிகை சரங்களுக்கு பின்னால் இருந்த ஆதித்யாவின் கண்கள் தன் கையில் இருந்த தாலியை பார்த்தன. பிறகு தன் பக்கத்தில் நின்ற மதியை பார்த்தன. ஐயரோ, பக்கத்தில் இருக்கிற பெண் தோழி, மணப்பெண்ணோட கழுத்தை லேசாக முன்னாடி வளைச்சி கூந்தலை ஒதுக்கி உதவி செய்யுங்கம்மா என்று ஐயர் சொன்னதும் மதி ரியாவின் கழுத்து பக்கத்தில் குனிந்து அவளது கூந்தலை ஒதுக்கி தாலி கட்டுவதற்கு வசதியாக அவளது கழுத்தை ஏந்தி பிடித்தாள். ஆதித்யா தாலியை தன் கைகளில் ஏந்தி ரியாவின் கழுத்தை நோக்கி நீட்டுவது போல கொண்டு சென்றான். ரியா வெட்கத்துடன் கண்களை மூடிக்கொண்டாள். ஆனால் அடுத்த மைக்ரோ வினாடியில் அங்கே ஒரு மின்னல் வெட்டியது. ஆதித்யா ரியாவின் கழுத்தில் கொண்டு சென்ற தாலியை சட்டென திருப்பி ரியாவின் கழுத்தை ஏந்தி பிடித்து குனிந்து கொண்டிருந்த மதியின் கழுத்தில் மாட்டி மின்னல் வேகத்தில் முதல் முடிச்சை போட்டான். மதியின் கண்கள் அப்படியே உறைந்து போயின. அவளது மூச்சுக்காற்று நின்று விட்டது போல இருந்தது. அவளால் அலறக்கூட முடியவில்லை. அவள் அதிர்ச்சியில் வாய் பிளந்து நிற்பதற்குள் ஆதித்யாவின் விரல்கள் துரிதமாக செயல்பட்டு மதியின் கழுத்தில் இரண்டாவதும் மூன்றாவதுமாக 3 முடிச்சுகளை போட்டு முடித்தன. கெட்டி மேளம் முழங்கி ஓய்ந்தது. மங்களம் உண்டாகட்டும் என்று ஐயர் மந்திரம் ஓதினார். மதியின் கழுத்தில் ஆதித்யாவர்மனின் 3 முடிச்சுகள் ஏறிவிட்டன. அவள் யாருக்கோ தோழியாக வந்த இடத்தில் இன்று ஆதித்யாவின் சட்டபூர்வமான மனைவியாக மாறி நின்றாள். அதிர்ச்சியில் ரியா இன்னும் கண்களை கூட திறக்கவில்லை. சிவகுமாரும் நிர்மலாவும் கை தட்டி கொண்டிருந்தனர். அங்கே தாலி ஏறியது தங்கள் மகள் கழுத்தில் அல்ல, மதியின் கழுத்தில் என்பதை உணராத அந்த பாவிகள் சஞ்சயும் அஜயும் மேடைக்கு கீழே மாசாக கைகளை கட்டிக்கொண்டு சிரித்தபடி நின்றிருந்தனர். கெட்டி மேளம் முழங்கி ஓய்ந்த அந்த வினாடி மதியின் மூச்சுக்காற்று அடியோடு நின்றிருந்தது. அவளது நெஞ்சு பகுதி பயங்கரமாக கோடியிறங்கியது. தன் கழுத்தில் ஏறிய அந்த 3 முடிச்சுகளின் கனத்தையும் அந்த தாலியின் குளிர்ச்சியையும் அவளால் நம்பவே முடியவில்லை. அதே நேரம் தாலி கட்டப்பட்டு விட்டது என்ற சந்தோஷத்தில் ரியா மெதுவாக தன் கண்களை திறந்தாள். தன் கழுத்தை தொட்டு பார்த்தாள். அங்கே அங்கே தாலி இல்லை, வெற்று சதை மட்டும் அவளது கைகளில் பட்டது. ஆதி, தாலி தாலி எங்க என்று பதற்றத்துடன் ரியா சட்டென திரும்பி ஆதித்யாவை பார்த்தாள். ஆதித்யவர்மன் மெதுவாக தனது கைகளை உயர்த்தினான். அவனது முகத்தை முழுவதுமாக மறைத்து கொண்டிருந்த அந்த பிரம்மாண்ட மல்லிகை சரங்களை ஒரே வீச்சில் கொடூரமான வேகத்தில் அறுத்து எறிந்தான். மல்லிகை பூக்கள் மேடை எங்கும் சிதறி தெரித்தன. அங்கே சிங்கத்தின் கம்பீரத்தோடு கண்களில் அனல் பறக்க நின்று கொண்டிருந்தான் ஆதித்யவர்மன். அவனை கண்ட அடுத்த வினாடி மதி அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனாள். இவரா? இத்தனை நேரம் என் முன்னாடி இருந்தது ஏன் ஆதியா என்று அவளது கண்கள் அகல விரிந்தன. வார்த்தைகள் வராமல் அவளது உதடுகள் நடுங்கின. ரியா பதற்றத்தின் உச்சத்துக்கே சென்றாள். தன் முகத்தை மறைத்திருந்த அந்த சேலையின் முந்தானியை ஒரே இழுப்பாக இழுத்து தூக்கி எறிந்தாள். மேடையில் ஆதித்யாவுக்கு பக்கத்தில் இரத்த சிவப்பில் பேரழகியாக நின்ற மதியையும் அவளது கழுத்தில் மின்னிய அந்த புது தாலியையும் பார்த்த ரியா அலறினாள். ஆதி, அதை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இவ கழுத்தில் ஏன் தாலி இருக்கு? ஏன் தாலி எங்க? ஆதித்யா அவளது கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை. அவன் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் தன் அருகில் நடுங்கிக் கொண்டிருந்த மதியின் வலது கையை சட்டென பற்றி தன் இரும்பு பிடியால் அவளை தன் பக்கம் இழுத்து நெஞ்சோடு இறுக அணைத்து கொண்டான். ஆதித்யா அந்த பிரம்மாண்ட மண்டபமே அதிரும் அளவுக்கு சிங்கத்தை போல இடி முழக்கம் இட்டான். இவ தாண்டி என் பொண்டாட்டி. இந்த உலகத்தில் எந்த பாவி நினைச்சாலும் பிரிக்க முடியாத ஏன் மதி. இவ தான் இன்னையில இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து மிஸ்ஸஸ் ஆதித்யவர்மன். ஆதித்யாவின் அந்த குரல் பங்களாவின் ஒவ்வொரு தூணிலும் எதிரொலித்தது. மைக்கே தேவையில்லை என்பது போல அவனது அனல் பறக்கும் குரல் மண்டபம் முழுவதும் இருந்த விஐபிகளை உலுக்கியது. மண்டபமே ஒரு நொடியில் வெறும் சலசலப்புக்குள் உள்ளானது. வந்திருந்த விஐபிகள் அனைவரும் இருக்கையை விட்டு எழுந்து நின்று, என்ன நடக்குதுங்க? வர்மா குடும்பத்து கல்யாணத்தில் இவ்வளோ பெரிய குளறுபடியா
என்று தங்களுக்குள் அதிர்ச்சியுடன் பேசத் தொடங்கினர். மேடைக்கு கீழே இருந்த ஆதித்யாவின் அப்பா வர்மாவும் அம்மா ராஜேஸ்வரியும் அப்படியே அதிர்ச்சியில் நின்ற இடத்திலேயே உறைந்து போனார்கள். ராஜேஸ்வரி தன் வாயில் கை வைத்து, ஆதி, என்னடா பண்ணியிருக்க என்று திகைத்தாள். ஆனால் அவளுக்கு பின்னால் நின்ற சஞ்சயும் அஜயும் மதியின் அம்மா பார்வதியும் காவியாவையும் ஒரு மாசான புன்னகையோடு மேடையை பார்த்து கொண்டிருந்தனர். ஆதித்யா தன் கையில் இருந்த மதியின் கையை இன்னும் இறுக பற்றி கொண்டு ரியாவையும் அவளது நறுக்குண பெற்றோரையும் நோக்கி தனது அடுத்த மரண ஆட்டத்தை தொடங்க தயாரானான். தன் கழுத்தில் தாலி இல்லை என்பதை உணர்ந்த ரியா கர்வமும் ஆத்திரமும் தலைக்கேற மதிக்கு நேராக பாய்ந்தாள். ஏ ஆதி, என்ன இது? அடியே மதி, என்னையே ஏமாத்திட்டியடி, உன்னை இன்னைக்கு என்று கத்திக்கொண்டே மதியின் மேல் கை வைக்க போனாள். அடுத்த நொடி அங்கே ஒரு இடி சத்தம் கேட்டது. ஆதித்யா மதியை தன் இடது கையால் பின்னுக்கு தள்ளிவிட்டு ரியாவின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டான். மண்டபமே ஸ்தம்பித்தது. ரியாவின் உதட்டோரம் ரத்தம் கசிந்தது. அவள் நிலை குலைந்து மேடையில் சரிந்தாள். கண்களில் அனல் தெரித்த ஆதித்யாவோ, யார் மேலடி கை வைக்க பார்க்குற? இவ ஏன் பொண்டாட்டி. இன்னொரு தடவை என் மதி பக்கத்தில் வந்த பிணமாக தான் போவ. கன்னத்தை பிடித்து கொண்டு கதறினாள் ரியா. ஏன் ஆதி, எனக்கே இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணீங்க என்று கூற, யாருடைய அநியாயம் பண்ணா? ஒன்றுமே தெரியாத மதியோட குடும்பத்தை கொலை பண்ண பார்த்த நீ அநியாயத்தை பற்றி பேசுகிறியா? உன்னோட அந்த பேராசையினால தாண்டி இன்னைக்கு மதியோட அப்பா படுத்த படுக்கையே கிடக்கிறாரு. அவரோட இந்த நிலைமைக்கு காரணமே நீ தாண்டி. ஆதித்யாவின் இந்த இடி முழக்க குரலை கேட்டு மொத்த மண்டபமும் அதிர்ச்சியில் உறைந்து போனது. வர்மா மற்றும் ராஜேஸ்வரிக்கு இப்போதுதான் ஆதியின் மனதில் இருந்த ஆழமான வடு புரிந்தது. மகள் அடி வாங்கியதை பார்த்ததும் சிவகுமாரும் நிர்மலாவும் பதறி அடித்து கொண்டு மேடைக்கு ஓடி வந்தனர். ஆதி, ரியா உன்னை உயிரா காதலிச்சா? அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏன் இப்படி ஏமாத்தின என்று சிவகுமார் கேட்க, அடச்சி, நீங்கள் 2 பேரும் பேசாதீங்க. பெத்தவங்களா இருந்து இவ தப்பு பண்ணும்போது தடுத்து நிறுத்திருக்கணும். முதல்ல பெத்தவங்க சரியாக இருந்தால் தானே பொண்ணும் சரியாக இருக்கும் என்று முகத்தை சுளித்து காரி உமிழாத குறையாக பேசினான். அப்போ இவ்வளோ நாளாக என்கிட்ட அவ்வளோ நல்லா பேசினது, சிரித்ததெல்லாம் எதுக்கு ஆதி பண்ணீங்க என்று ரியா அழுது கொண்டே கேட்க, கொரூரமாக சிரித்து கொண்டே ஆதித்யா, நீ நீ எப்படி மதியோட கனவுகளையும் எங்களோட காதலையும் பிரித்து செதைச்சியோ அதே மாதிரி உனக்குள்ளேயும் பெரிய பெரிய கனவுகளை உண்டாக்கி அந்த பேராசை கனவுகளை இதே கல்யாண மேடையில் வச்சு செதைச்சாதான் உனக்கும் அவளோட வழி என்னன்னு புரியுண்டி. அதான் இவ்வளோ நாளாக உன்கிட்ட நல்லா நடந்துக்கிற மாதிரி நடித்தேன். ஆதித்யா ரியாவின் முகத்துக்கு நேராக தன் விரலை நீட்டி எச்சரித்தான். இன்னொரு தடவை என் பொண்டாட்டியையோ என் பொண்டாட்டி குடும்பத்தையோ தொட நினைச்சாலே நீ உயிரோடு இருக்க மாட்ட, புரிஞ்சதா என்று எச்சரிக்க, சிவகுமார் தன் மகளை தூக்கி நிறுத்தி தன் கர்வத்தை இன்னும் விடாமல் பேசினார். விடுமாரியா, இவன் இல்லைனா என்ன, உனக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்காது. நம்மக்கிட்ட காசு இல்லையா, பணம் இல்லையா, இவன் அளவுக்கே இருக்கு. இவனோட கம்பெனி ஷேர்ஸ்லாம் நம்மக்கிட்ட தானே இருக்கு. இவன் எப்படி இனிமேல் நிம்மதியாக வாழ்றான்னு நம்மளும் பார்த்துடலாம். ஆதித்யா இதை கேட்டு உரைக்க சிரித்தான். அஜய் என்று சத்தமாக கூப்பிட்டான். அவசரப்படாதீங்க சிவகுமார், உங்களுக்கு இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் பாக்கி இருக்கு என்பது போல ஆதித்யா பார்க்க அஜய் கையில் ஒரு கட்டு பத்திரங்களுடன் கம்பீரமாக மேடைக்கு வந்தான். இந்தாங்க ரியா மேடம், உங்களுக்கான அடுத்த கிஃப்ட் என்று அந்த பத்திரங்களை ரியாவிடம் நீட்டினான். ரியா அதை வாங்கி படித்து பார்த்தாள். படிக்க படிக்க அவளது முகம் வெளுத்து போனது. கைகள் நடுங்கின. நிர்மலாவோ, என்ன ரியா, என்னாச்சு, ஏன் இப்படி பதற என்று கேட்க, நான் சொல்கிறேன் மேடம் என்று அஜய் கூற,
ஆதி சாரோட என்கேஜ்மெண்ட் அப்போது ரியாவுக்கு பரிசா ஆதி சார் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் வாங்கி கொடுத்ததா சொல்லி ஒரு பத்திரத்தில் ரியா கையெழுத்து போட்டாங்கல்ல, அது ரெஸ்டாரண்ட் பத்திரம் இல்லை மேடம். உங்களோட பிஸ்னஸ், உங்களோட சொத்துக்கள், நீங்கள் இப்போ இருக்கிற வீடு வரைக்கும் மொத்தத்தையும் ஆதித்யவர்மன் பேருக்கு மாற்றின பத்திரம். இப்போது உங்ககிட்ட ஒரு பைசா கூட இல்லை. எல்லாமே ஆதி சாரோட கண்ட்ரோலில் வந்துடுச்சு. சொத்துக்கள் எல்லாம் பறிபோனதை அறிந்த ரியாவின் குடும்பமே அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து பனிச்சிலையாக நின்றது. ஆதித்யா ரியாவை நோக்கி மிக வேகமாக நெருங்கி வந்தான். அவளது கண்களை உற்று பார்த்து அவளது கர்வத்தின் வேரையே அறுப்பது போல சொன்னான், இது இது எதுக்கு தெரியுமாடி? என் மதியோட குருவி கூடு மாதிரி இருந்த அவளோட வீட்டை அன்னைக்கு ரவுடிங்களை அனுப்பி அடிச்சு நொறுக்கி அவளை நடு தெருவில் நிற்க வச்சியே, அதுக்கு தாண்டி இந்த தண்டனை. இன்னைக்கு உன்னோட மொத்த சாம்ராஜ்யமும் சரிஞ்சு போச்சுடி. ஆதித்யா தன் கைகளை தட்டி, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்று அந்த பழமொழியை சொன்னான். நீ அன்னைக்கு பாவன்ற வினையை விதைச்ச, இன்னைக்கு அழிவுங்கிற வினையை அறுவடை செய்கிறடி. மேடையில் ஆதித்யா மதியின் கையை உயர்த்தி பிடித்து வெற்றி வீரனாக நிற்க, ரியாவின் குடும்பம் நடுத்தெருவிற்கு வந்த பிச்சைக்காரர்களாக விழிப்பிதுங்கி நின்றது. மேடையில் ஆதித்யா ஆடிய ருத்ர தாண்டவத்தை பார்த்துவிட்டு சிவகுமாரும் நிர்மலாவும் பதறி அடித்து கொண்டு கீழே நின்ற வர்மாவின் முன்னால் போய் நின்றனர். அவமானத்திலும் கோபத்திலும் சிவகுமாரின் உடல் நடுங்கியது. வர்மா, என்ன இது? உன் பையன் என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு பாத்தியா? எங்களை நடு தெருவுக்கு கொண்டு வந்துட்டான். நீயாவது இவனுக்கு புத்தி சொல்ல மாட்டியா? வர்மா சிவகுமாரை ஏறிட்டு பார்த்தார். அடுத்த நொடி மண்டபமே அதிரும் அளவுக்கு சிவகுமாரின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார் வர்மா. சிவகுமார் சுருண்டு போய் விழப்போக நிர்மலா அவரை தாங்கி பிடித்தாள். வந்திருந்த விஐபிகள் வர்மாவின் இந்த ரியாக்ஷனை பார்த்து வாயடித்து போயினர். சே, நீங்களாம் மனுஷங்களா இல்லை மிருகங்களாடா? ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை, அவளோட குடும்பத்தை இப்படி சின்ன பின்னமாக ஆக்கியிருக்கீங்களே. இதையெல்லாம் கேட்டுட்டு நான் என் பையனை கண்டிப்பேன்னு நினச்சியா? என் மகனை பற்றி எனக்கு நல்லா தெரியும்டா. உங்களை போன்ற துரோகிகளுக்கு பாவிங்களுக்கும் அவன் சரியான தண்டனையாக தான் கொடுத்துருக்கான். போங்கடா, இனிமேல் என் முகத்தில் கூட நீங்கள் முழிக்கக்கூடாது. சி, வெளியே போங்க. வர்மாவின் இந்த சிங்க கர்ஜனையை கேட்டு சிவகுமார் என்ன சொல்வதென்று தெரியாமல் மேடையில் நின்ற ரியாவை பார்த்தார். சொத்து, அந்தஸ்து, ஆதித்யா என எல்லாவற்றையும் இழந்த ரியா அந்த இடத்திலேயே ஒரு பைத்தியக்காரியைப் போல மாறினாள். அவளது தலைகணம் அவளை ஒரு மிருகமாக மாற்றியது. தன் தலையில் இருந்த பூக்களை பிடுங்கி எறிந்தாள். கழுத்தில் கைகளில் இருந்த விலையுயர்ந்த நகைகளை பிடுங்கி தரையில் வீசினாள். திடீரென அவளது கண்களில் மேடையில் பழங்கள் வெட்டுவதற்காக வைக்கப்பட்டிருந்த ஒரு கூர்மையான கத்தியின் மேல் விழுந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த கத்தியை கையில் எடுத்த ரியா ஆதித்யாவை நோக்கி குத்த பாய்ந்தாள். எனக்கு கிடைக்காத நீ வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாதுடா, சித்துடு ஆதித்யா என்று மரண வெறியோடு கத்தினாள். ஆதித்யா அதை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இத்தனை நேரம் அதிர்ச்சியில் உறைந்து நின்ற மதி ஆதி என்ற பெயரை ரியா சொன்னதும் சட்டென தன் சுயநினைவுக்கு வந்தாள். தன் கணவனின் உயிருக்கு ஆபத்து என்பதை உணர்ந்த அடுத்த மைக்ரோ வினாடி அவள் யோசிக்கவே இல்லை. ஆதி என்று அலறிக்கொண்டு ஆதித்யாவுக்கு முன்னால் வந்து நின்றாள். ரியா குத்த வந்த அந்த பலமான கத்தி மதியை பதம் பார்த்தது. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த கதை எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். பாய்.